ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டிலையே சூப்பராக சாஃப்டாக நல்ல ஒரு பஞ்சு போல் ரசகுல்லா எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி பஞ்சு போல் ரசகுல்லா பண்ணலான்னு பார்க்கலாம். ரசகுல்லா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1 லிட்டர் அளவு பாலை ஒரு பேனில் ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சிருங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அல்லது ஒரு அரை லெமனை புழிஞ்சு விடலாம். லெமன் ஊற்றும் போது பால் தெரிஞ்சு வரும். அதை நமக்கு எந்த அளவு நமக்கு ரசகுல்லா தேவையோ அந்த அளவு பாலை நல்லா தெரிய விடுங்க. இது தெரிஞ்சு நல்லா திக்காகி கொஞ்சம் அப்படி தண்ணிலாம் நல்லா வத்தி வரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்க, பால்லாம் தெரிஞ்சிட்டு லெமன் ஊற்றுனதும் இது இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயிலாக விடலாம். ஒரு 3/4 அளவு தண்ணி வற்றி வரும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு ரசகுல்லா பண்ணுறதுக்கு குவான்டிட்டி கொஞ்சம் அதிகம் வரும். ரசகுல்லா பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான அளவு சென்னா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதில் ஒரு கப் அளவு ஐஸ் வாட்டர் ஊற்றுறேன். ஏன் ஐஸ் வாட்டர் ஊற்றுறேன்னா, நம்ம இப்படி ஊற்றும் போது இதுக்கு மேலே இது சென்னா ப்ரொடியூஸ் பண்ணுறது ஸ்டாப் ஆகிரும். கொஞ்சம் கூல் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை ஃபில்டர் பண்ணி அந்த சென்னாவை தனியாக எடுத்துடலாம். இப்போ ஒரு காட்டன் துணி எடுத்து அதை ஒரு சீவ் மேலே போட்டு நம்ம இந்த காய்ச்சி வச்ச பாலை ஊற்றி அந்த சென்னாவை தனியாக பிரித்து எடுத்துடலாம். எலுமிச்சம்பழம் ஊற்றி காய்ச்சதுனால கொஞ்சமாக அந்த லெமன் ஃப்ளேவர் இருக்கும். ஸோ இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐஸ் வாட்டர் அல்லது நார்மல் வாட்டர் ஏதாவது கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணி அதை நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ இந்த இதை டேப் வாட்டரில் வச்சு நல்லா அதை புழிஞ்சு அதை நல்லா ட்ரை பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா எப்படி புழிஞ்சிருங்க. அதில் உள்ள தண்ணி எல்லாமே வெளியே வந்துடட்டும். நல்லா புழிஞ்சு ஏதாவது துணி வச்சு நல்லா அதை டைட்டாக கட்டிடலாம். இப்போ இந்த சென்னாவை இப்படி நல்லா டைட்டாக கட்டிடுங்க. இப்போ இதை ஏதாவது ஒரு உயரமான இடத்துல ஏதாவது ஸ்லாப்பில் நம்ம ஒரு இடிகல்லையும் வச்சுட்டோன்னா அது அப்படியே இருக்கும். இது ஒரு மணிலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் அப்படியே தொங்க விடலாம். அந்த தண்ணி எல்லாம் வெளியாகிரும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ரசகுல்லா ரெடி பண்ணிடலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை எடுத்துருக்கோம். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு ஆட் பண்ணுறேன். மைதா மாவு இது ஆப்ஷனல் தான். ஏன்னா நமக்கு உருண்டை பிடிக்கும் போது அது கொஞ்சம் பிரியாமல் வரும். ஸோ இது ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு போட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் வரை நல்லா விடாமல் அதை நல்லா பிசைஞ்சிருங்க. இப்படி நல்லா உருட்டி வச்சிருங்க. இப்போ இதில் ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவோ அல்லது சின்ன லெமன் சைஸ் அளவோ உங்களுக்கு தேவையான அளவு சைஸில் சின்ன பால்ஸ் மாதிரி பிடிச்சி வச்சிருங்க. இப்படி எல்லாத்துலேயும் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு பால் பிடிச்சி வச்சிடலாம். இப்படி எல்லா சென்னாலையும் உருண்டை பிடிச்சி வச்சிருங்க. இப்போ ரசகுல்லாவுக்கு சீனி பாகு ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு அதில் ஒரு 3 கப் அளவு தண்ணி ஊற்றலாம். இப்போ இதில் ஒரு கப் அளவு சீனி போட்டு அந்த சீனி நல்லா மெல்ட் ஆகுற வரை நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரசகுல்லாவுக்கு குலாப் ஜாமுன் அளவு ரொம்ப திக்காக கம்பி பதம் வர வர நமக்கு சீனி பாகு தேவையில்லை. அதை விட லைட்டாக இருந்தால் போதும். இந்த சீனி பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி, கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு ரோஸ் வாட்டர். இது ஆப்ஷனல் தான். நமக்கு இந்த ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணும்போது நமக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் ஸ்டவ்வை மீடியமில் வச்சுருங்க. மீடியமில் வச்சுட்டு நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பால்ஸை 1 by 1 ஆட் பண்ணலாம்.
இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து வேக விடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி இந்த பால்ஸை வந்து அப்படியே திருப்பி விடுங்க. அப்பதான் வந்து எந்த நல்லா குக் ஆகும். இன்னொரு 5 நிமிஷம் அதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் போட்டதுக்கு வந்து டபுள் சைஸ் ஆகியிருக்கு ரசகுல்லாலாம். இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆஃப் பண்ணி அப்படியே மூடி வச்சிடலாம். இது வந்து நல்லா ஆறுன அப்புறம் எடுத்து நம்ம அதை சர்வ் பண்ணலாம். கொஞ்சமாக குங்குமப்பூ போட்டு அதை கார்னிஷ் பண்ணலாம். நல்ல ஒரு சாஃப்டான டேஸ்டியான ரசகுல்லா ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.